ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழோடு இருந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து ஒரு ப்ரொஃபஸருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. சோலார் வந்து 2 kW இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா 1 kW தான் வந்து லித்தியம் பெரோபாஸ்பேட் வந்து prismatic போட்டு கொடுத்தாங்க. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து சொன்ன அப்படியே அது எப்படி மேக் பண்ணுறது, லித்தியம் பெரோபாஸ் எப்படி பண்ணிக்கிறேன், அதே மாதிரி எவ்வளோ யூனிட் ஓடினுக்குது, நல்லா இருக்கா பர்ஃபார்மன்ஸு, எது அதில் யூஸ் ஆகுது அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க. கண்டிப்பாக யாராக ஒருத்தருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட நிறைய பேருக்கு தேவைப்படலாம். அதனால தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முறை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போய் 172 AH ரெடி பண்ணி கொடுத்துனுக்குறேன். ரேக் போட்டு நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துனுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவு. ஓகேங்களா, சூப்பர்னு சொல்ல முடியாது, என் திறமைக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துனுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 39.6 வோல்ட் வருது, 24 ஆம்ஸ் வருது இன்புட்டாக சோலார்லேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 6 ஆம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிருக்குது. மொத்தமாக 38 ஆம்ஸ் இருந்துச்சு. பார்த்துக்குள்ள நீங்கள் பார்ப்பீங்க நேரில். ஃபஸ்ட்டு வர கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஓகேங்களா, 30% வந்து அப்படியே வச்சுக்கும் சோலார் அவைலபிள். வாஷிங் மிஷின் மோட்டர் வருது, உங்களுக்கு யூசேஜ் அதிகமாகும். 27% வரை வரும். இதில் தான் வருது வாஷிங் மிஷின் ஓட்டுங்களா? அதான் அதுதான் தண்ணி லைன் எடுத்து வச்சுருக்காங்க. சரி, லைனே இல்லை. அது அந்த 37% என்ன, அந்த இது என்னது சார்? இப்போ சார்ஜிங் இருக்குது, அதுக்கப்புறம் வெல்கம் டு இது ஸ்மார்ட் வேர்ல்டு, அதுக்கப்புறம் இந்த இது அது முட்டுங்க. ஆம்ஸ் வருது. சார்ஜிங் சரி, 38 யூனிட் சேவ் ஆகிடுது. ஆமாம், நேற்று வரைக்கும். நேற்று வரைக்கும். இப்போ எத்தனை நாள் ஆகினுக்கா மொத்தம் கரெக்டாக ஒரு வாரம் ஆச்சு. ஓகே, கொஞ்சம் வெள்ளிக்கிழமை, இப்போ சனி. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி 3 தான் கொடுத்துருந்துச்சி, இப்போ 4வது எக்ஸ்ட்ரா கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இது வந்து 375, அது வந்து 440. எல்லாமே பேரல் பண்ணிக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. நார்மலாக வந்து பேரல் ஆகிக்கும். ஓகேங்களா, ஐனா நாங்கன்னா 16,600 வாட்ஸ்க்கு மேலேக்கும் சரியாக போயிடுது. 24 வோல்ட்டு ஃபுல்லாகவே பேரல் பண்ணிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 to 16 160க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். 170 AH நம்ம பண்ண போகிறோங்க. ஃபுல்லாக பாருங்கள், இது 2 பேரல் பண்ணிட்டு மீதெல்லாம் சீரீஸ் பண்ணுது. 8 சீரீஸ் பண்ணுது 24 வோல்ட்டில். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஒன்றும் போடலை. இதில் மைனஸு, இது ப்ளஸ்ஸு, அவ்வளோதான். 24 வோல்ட்டாக மாறிக்கும் ஃபுல்லாக. இப்போ பண்ணிவிட்டு இதுக்கு தான் கொடுக்க போகிறேங்க. கனெக்ஷனு எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுனுக்குது. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 86 AH தான் போட்டுக்குது. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் 86 AH சேர்த்து போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா வந்து நைட்டில் வந்து எனக்கு பேக்கப் தேவைன்னாங்க. ஒரு பேனல் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்து இது போட்டுனுக்குது. ஓகேங்களா, போட்டு உங்களுக்கு பேரல் பண்ணி சீரிஸ் பண்ணி காட்டுறேன்.
எல்லாமே காப்பரு. எல்லாம் டைட் பண்ணல, எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு, எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு, பிஎம்எஸ்ல வச்சு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இன்வெர்டர் ஆன் பண்ணல, சோலார் ஆன் பண்ணி விட்டுடலாம். சோலார் பவர் அவைலபிள். ஓகேங்களா, 2 amps தான் வருது சோலார்லேருந்து. பேட்டரி 27.6 வோல்ட் சார்ஜ் ஆகுது. இப்போ ஆன் பண்ணிக்கலாம். பேஸ் ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 186 ஏஹெச், 7 14 8 16 170 ஏஹெச். ஓகேங்களா, மொத்தமாக செஞ்சுனுக்குது. இது வந்து தேவைன்றப்ப கலத்திக்கலாம். ஓகேங்களா, ரேக் பண்ணி ரேக்லேயும் வச்சுக்கலாம். காத்தோட்டமாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நார்மலாக இப்படி இருந்தால் அதை வந்து உப்பாது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது எதுவுமே, லைட்டாக அப்படியே விட்டுனுக்குது பாருங்கள். ஓகேங்களா, இப்போ ஆன் ஆகிடுச்சு. 24% இருக்குது. இது வந்து லித்தியம் பெரோபாஸ்பேட், அதுக்குடைய 2 kV இன்வெர்டர். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா, பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா 100 amps பண்ணுது, 24 வோல்ட்டு 8 சீரிஸ். ஓகேங்களா, ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. 26.5 வோல்ட் வந்து நார்மல் வோல்ட்டு. அதே மாதிரி 172 ஏஹெச் போட்டுனுக்குது. சார்ஜிங் வோல்ட் வந்து 28.9 வரையும். பிஎம்எஸ் வந்து சார்ஜிங் பண்ணுறது 50 amps பண்ணலாம். அதே வந்து டிஸ்சார்ஜ் வந்து 100 amps எடுத்துக்கலாம் வெளியே அவுட்புட்டு. இது 100 amps தேவையில்லை, இருந்தாலும் அதிகமாக போட்டால் தான் ஹீட் ஏறாது இருக்குது. அதனால் இது மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இது வந்து லித்தியமுக்கு ஏற்ற மாதிரி 2 kW இன்வெர்டர் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. யூனிட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு ஒரு யூனிட். அப்புறமா ஆஃப் பண்ணி எடுத்தனால வராது. ஓகேங்களா, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் காட்டாது. நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ யூனிட் வந்து ஒரு நாள் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு டோட்டலாகவே செக் பண்ணிக்கலாம், ஆஃப் ஆன் பண்ணாது இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, இது வந்து டிசி ட்ரிப்பரு. இது பூரா வந்து சோலார் தான் ஓடினுக்குது. இன்வெர்டர் மோட் ஆன், மெயின்ஸ் ஆன், மெயின் ஆஃப் பண்ணி வச்சுருக்குங்க. சோலார் மட்டும் சார்ஜ் ஆகுது. எது யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபேனு, லைட்டு, ஃப்ரிட்ஜ் போட்டிங்களாண்ணா? ஃப்ரிட்ஜ் போட்டுட்டு மேலே ஃப்ரிட்ஜ் ஓடினுக்குதா? போட்டுனுக்குறீங்களா? ஆமாம், இன்னும் போடல. இது போடுங்க. வாஷிங் மிஷின் போடுங்க. வாஷிங் மிஷின் லைன் இல்லை, அதனால இந்த லைனை போட்டுருக்கோம். இது என்ன லைன்? இது வந்து சாதா லைன், நம்ம லைனா? இன்வெர்டர் லைனா இருக்குது, ஓடுதா இல்லையா? ஓடுது, அதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வரும். இது என்ன, இது சாதா லைனா இன்வெர்டர் லைனா? இப்போ இது இன்வெர்டர் லைன். இப்போ இன்வெர்டர் இப்போ ஆன் ஆகிருக்குது. ஆமாம், இதில் இன்வெர்டர் லைன். இது வந்து இந்த ஃப்ளக் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பவர் லைனில் போட்டுருக்கானுங்க. அதனால தான் இப்போ எடுத்து இப்போ பவர் லைன் இப்போ தனியாக கொடுத்துருக்கீங்க. எலக்ட்ரிஷியன் வந்தால் மாற்றி கொடுத்துக்கிறீங்க. இப்போ வந்து இந்த வந்து வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகுது. நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை, செக் பண்ணி பார்த்துட்டீங்க? எல்லாம் செக்அப். என்னென்ன ஓடுது உங்கள் வீட்டில்? வாஷிங் மிஷினு, ஸ்மித்து, அப்புறம் இது ஃப்ரிட்ஜு, ஏசி செக்அப் பண்ணலாம். இன்னும் இது ஹீட்டுக்கு செக்அப் பண்ணலாம். அதாவது தண்ணி இது அந்த ஹீட்டுக்கு செக்அப் பண்ணலாம். சரி சார், இதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான். ஃப்ரிட்ஜ் எல்லாம் கனெக்ஷன் தான் இருக்குது. ஆமாம், இந்த ஆட்டாங்கல் வச்சுக்கோங்கள. இது வந்து பிரச்சனை இல்லை, ஆட்டாங்கல் சின்ன ஆட்டாங்கல் ஒர்க் ஆகுது. ஓ சரி சார். இப்போ ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, அதுக்கப்புறமா இது வந்து ஆமாம், இது 4 யூனிட் எடுக்குது. சரி சரி, 4 யூனிட். இன்னும் இன்வெர்டர் மட்டும் இது மட்டும் வர்றப்போ ஒரு 4 யூனிட் கிடைக்குது. மொத்தம் 8 யூனிட் மீதி ஆகுது. சரி, இதில் மட்டும் சோலாரில் மட்டும் 8 யூனிட் மீதி ஆகுது. இதில் மீதி ஆகுது. மீதி நார்மல் டிவி இது நார்மலு. லைட் வந்து நம்ம இது போட்டுக்கிறோம், லைட் நார்மலாக போட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கேட்டேன்னா நம்ம வந்து ஒரு 1 வீக் ஆகிடுச்சு, லைட்டாக தான் போட்டுட்டு வந்தோங்க.
இப்போ வந்து எக்ஸ்ட்ரா லைட்டுக்கே கரெக்டாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் செக்கப் பண்ணி போட்டதுனால இது. சரி எல்லாமே கனெக்ஷன் கொடுத்தனால இப்போ எல்லாமே ரன் ஆகுது, ஒரு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து 86 ஏஹெச் தான் போட்டுச்சு, அதனால தான் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு போட்டுக்கலான்ட்டு ஒரு 3 பேனல் வந்து கனெக்ஷன் கொடுத்துங்க. ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ யூனிட் எடுக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா. நான் அப்படி அதுக்கோசரம் தான் வீடியோ போடல, ஃபுல்லாகவே லைட்டாக யூஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாமே யூஸ் ஆகுது. இன்னும் வந்து இது மட்டும் கொடுக்கணும், என்னது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லைன் எடுத்துருங்க. அது வந்து தனி லைனு, அது வந்து பவர் லைனு. அது பவர் லைனு, இது இன்வெர்டர் லைன். இன்வெர்டர் லைனு இது ஒர்க் ஆகுது. ஏற்கனவே பிரிச்சிருந்ததுனால எனக்கு ஒர்க் ஆகுது. சரி. இல்லாட்டி இப்போ நான் பிரிக்க முடியாது. இது எல்லாமே இன்வெர்டர் லைனு. இப்போ எரியுது போகிறாமல் இன்வெர்டர் லைன் தான். இப்போ அது வந்து பவர் லைனு, அதுக்கு தான் நான் சரி பண்ணணும். சரி அதனால அதை எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். இது எல்லாமே இன்வெர்டர் லைன். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் தான் ஓடுது. நம்ம சோலார் இருக்குங்களா இல்லை, அந்த 2 kV இன்வெர்டர் தான் ஓடுது. 2 நிமிஷம் ஆகும். இது ஏசி ஒன்று தான் நம்ம செக்அப் பண்ணிக்கலாம். ஏசி மட்டும் செக் பண்ணிருங்க. அது வந்து 3 இதில் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் கிளிக் தான் போகணும். செக் பண்ணி பாருங்க. 3 ஸ்டார்லாம் இருக்குது, இன்வெர்டர்லாம் இருக்குது. சரி 5 ஸ்டார் இருந்தால் ஓட்ட முடியாது. 3 ஸ்டார் இருந்தால் ஓட்டலாம். கனெக்ஷன் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்து பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசி தான், அதனால் வந்து இன்வெர்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். பகலில் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டில் மட்டும் மாற்றி ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இது வந்து இன்வெர்டரில் தான் ஓடுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சு கொடுத்துட்டுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்டால் பண்ணி 172 ஏஹெச் போட்டு கொடுத்துட்டுங்க. சூப்பராக ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி வாஷிங் மிஷினு, டிவி, லைட்டு எல்லாமே அதில் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி ஃபுல்லாகவே நான் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறேன். அப்படி இன்னும் வந்து இந்த இன்வெர்ட்ரு ஏசி மட்டும் தான் போட்டு பார்க்கல. எல்லோரும் புரிஞ்சுக்காங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்காங்க. இன்வெர்ட்ரு போட்டுனுக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் இன்வெர்ட்ரு போட்டுக்கிறேன், பெரிய ஆளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு பில் கட்டுறதுக்கு. சோலார் போட்டுக்காங்க, ஒரே ஒரு பேனல்லாம் போட்டு சோலார் போட்டுக்காங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்வெர்ட்ரு போடும்போது கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு இன்வெர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேமித்து வச்சுக்கும். உங்களுக்கு 1 hour 2 hour கட் ஆகுதுன்னா அதுக்கு ஏற்ற தேவை அப்படியே வச்சு ஒரு தாட்டி தான் சார்ஜ் ஏற்றி வச்சுக்கலாம் இல்லை. அது என்ன பண்ணுன்னா சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் 40% தானே வந்து லெட்டஸ்ட்டில் ஆகும். அப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி ரீசார்ஜ் ஆகினே இருக்கும். உங்கள் கரண்ட்டை வந்து அது சேவ் பண்ணியே இருக்கும், எடுத்துனே இருக்கும் வேஸ்ட்டாக. அப்போ வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து இன்வெர்ட்டர் போட்டிங்கன்னா 1500 ரூபாய் சேர்த்து கட்டுவீங்க. பரவாயில்ல, எனக்கு அந்த 1500 ரூபா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்க இன்வெர்ட்டரே போட்டு யூஸ் பண்ணிக்காங்க. ஆனால் அதுலேயும் கஷ்டப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாச்சு காசு போட்டு ஒரு 35,000 வந்து போட்டு ஒரு சோலார் ஃபிட் பண்ணிக்காங்க. சோலார் ஃபிட் பண்ணிங்கன்னா சோலார்லேருந்து கரெக்டாக யூஸ் ஆகிக்கும். பகலில் வந்து சோலாரில் எல்லாமே ஓடிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வருங்காலத்தில் சோலார் கண்டிப்பாக அதிகமாகும். ஓகேங்களா? வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சோலார் மயமாக இருக்குது, எல்லா வாங்கிட்டு தான் வருது. நம்ம நாட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறதுனால உங்களுக்கு கரண்ட்டுனுடைய வறுமை தெரில, கரண்ட்டு இல்லாத குறை தெரில உங்களுக்கு. அது மாறும் போது அப்போ தான் பயமாக இருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பண்ண விலை ஏறிட்டு இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையை கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்காங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போடுறீங்கன்னா சோலாரில் போட்டு வச்சுக்காங்க. உங்கள் ஃபியூச்சரை உங்களுக்கு கண்டிப்பாக காப்பாற்றும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து தெரியாமல் ஏதோ கிராமத்தில் இருக்கிறவங்களாம் இல்லை, நான் தெரிஞ்சுனுக்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும். சும்மா பார்க்குறவங்க வந்து கமெண்ட் போட்டு போயிடுவாங்க, உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய ஒரு ஆள் போட்டுருந்து அப்படி இது ஃபுல்லாக கட்டுன்னு தான் அது செய்கிறேன். ஒரு சீரீஸில் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டுன்னு வச்சுங்க, ஃபயர் ஆயிரும். ஃபயர் ஆகுனா அந்த ஈட்டு கையெல்லாம் சுட்டுரும். ஓகேங்களா? பயங்கரமாக அந்த வோல்ட் வந்து அதிகமாகும் போது 2 ஷார்ட் ஆச்சுன்னா பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் அது சீரிஸ். நானே பயந்து தான் பண்ணுவேன். ஒன்றுன்னா ஏதோ ஒரு கம்பியை வந்து மாற்றி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் இது பண்ணுங்கள். ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ணிடலாம், ஒரே சீரிஸ் பண்ணிடலாம், மொத்தமாக பேரல் பண்ணிடலாம், எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. சீரிஸ் பேரல்னால் கரெக்டாக தெரிஞ்சவங்க மட்டும் தான் பண்ணணும். சும்மா இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி பார்க்காதீங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெய்மாதேஷ். கண்டிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
அடுத்த செஞ்சுக்கிறேன். நான் உங்கள் ஜெய் மாதேஷ்.